வணக்கம் நண்பர்களே. ஹோண்டா எலிவேட் மற்றும் சிட்டி இந்த 2 கார் மாடல்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நியூ இயர் வந்த பிறகுமே கூட இந்த மந்த் எண்டு வரைக்கும் இன்னும் சில ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கியால சைரோஸ் கார் பிப்ரவரியிலேருந்து நமக்கு விற்பனைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த காருக்கான புக்கிங்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. அதை பற்றியும் அதேமாதிரி கிரெட்டா ஈவி காருக்கான புக்கிங்கும் நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ரெனால்ட் நிறுவனம் ஒரு எக்ஸ்டெண்டட் வாரண்டி பீரியடை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஒரு டீட்டெயில். அதே மாதிரி எம்ஜியில் ஒரு நியூ கார் நம்ம கோமட்டுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷன் பண்ணுற மாதிரி ஒரு கார் இந்தியாவில் விற்பனைக்கு வரப்போகுது. ஸோ இதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஹோண்டா பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட இப்போ விற்பனையில் பார்த்தீங்கன்னா சிட்டி இருக்குது, சிட்டி ஹைப்ரிட் இருக்குது, எலிவேட் இருக்குது. இப்போ ரீசெண்டாக தான் அமேஸ் காரில் நியூ அப்டேட் கொடுத்தாங்க. இப்போ புதுசாக அப்டேட் பண்ணப்பட்ட அமேஸ் காருக்கு எந்த விதமான டிஸ்கவுண்ட் ஆஃபர் எதுவுமே கொடுக்கல. சிட்டி ஹைப்ரிட் மற்றும் எலிவேட் இந்த 3 கார் மாடல்களுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜனவரி மந்தோட எண்டு வரைக்குமே இந்த ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் நமக்கு சிட்டி ஹைப்ரிட் மாடலுக்கு தான் அதிகபட்சமாக 90,000 வரைக்கும் நமக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த 90,000 அப்படிங்கிறது இதுக்குள்ளே கேஷ் பெனிஃபிட், லாயல்ட்டி போனஸ், எக்ஸ்சேஞ்ச் பெனிஃபிட் இது எல்லாமே அடங்கும். அதே மாதிரி இது ஹைப்ரிட் மாடலுக்கு நார்மல் 5th ஜென்ரேஷன் சிட்டி மாடலுக்கு பார்த்தீங்கன்னா 73,300 வரைக்கும் நமக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. 5th ஜென்ரேஷன் சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்கோடா ஸ்லாவியா, ஃபோக்ஸ்வாகன் விர்டஸ், ஹூண்டாய் வெர்னா இந்த மாதிரி கார் மாடல்களுக்கு போட்டியாக இந்தியாவில் விற்பனையில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எலிவேட் ஒரு நீண்ட கேப்புக்கு பிறகு ஹோண்டாவில் விற்பனைக்கு முதல் ஒரு எஸ்யூவி கார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மார்க்கெட் போட்டி நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா ஹோண்டாவும் எலிவேட்டை உள்ளே கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த எலிவேட் காருக்கு அதிகபட்சமாக 86,000 வரைக்கும் நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இந்த எலிவேட் காரை பொறுத்த வரைக்கும் ஹூண்டாய் கிரெட்டா, கியா செல்டோஸ், மாருதி கிராண்ட் விட்டாரா இந்த மாதிரி கார் மாடல்களுக்கு போட்டியாக இந்தியாவில் விற்பனையில் இருக்குது. அதே மாதிரி எலிவேட்டில் பார்த்தீங்கன்னா அப்பெக்ஸ் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடிஷனும் இருக்குது. அந்த மாடலுக்கு 45,000 நமக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ இதே எலிவேட் காரில் நியூ மாடல் ஒன்று வரப்போகுது. பிளாக் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ எடிஷனை இந்த மந்தோட எண்டில் விற்பனைக்கு கொண்டு வரதா இருக்காங்க. அடுத்த அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா கியோ சைரோஸ் காரை பொறுத்த வரைக்கும் ஒரு 25,000 கொடுத்து நம்ம புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சைரோஸ் பாக்ஸி டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு காரு. ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஜனவரி 17 பாரத் மொபிலிட்டி ஷோவில் பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடக்கிற இந்த ஒரு ஆட்டோ எக்ஸ்போவில் இந்த காரை ஷோ பண்ண போகிறாங்க. அதனை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியா முழுக்க எல்லா டீலர்ஸ்க்கும் கிடைக்கும். பிப்ரவரியில் இருந்து நமக்கு ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி அந்த எக்ஸ்போ முடிஞ்ச பிறகு எல்லா டீலர்ஸ்கிட்டையும் நமக்கு டெஸ்ட் ரைக்கும் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சைரோஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா யூனிக்கான ஒரு டிசைன், பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின். இந்த காரில் 1.0 லிட்டர் டர்போ சார்ஜ்டு பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க. இந்த இன்ஜின் 120 ஹார்ஸ் பவரையும் 172 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். பெட்ரோல் மட்டும் இல்லாமல் டீசல் இன்ஜின் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. 1.5 லிட்டர் டீசல் இன்ஜினும் கொடுக்குறாங்க. 116 ஹார்ஸ் பவரையும் 250 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஸ்டாண்டர்டாக போத் இன்ஜின் ஆப்ஷன்லேயும் நமக்கு கொடுக்குறாங்க. பெட்ரோல் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் டாப் மாடலில் 7 ஸ்பீடு டிசிடி ஆட்டோ டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் நமக்கு கொடுக்குறாங்க. அதேமாதிரி 6 ஸ்பீடு டார்க் கன்வெர்ட்டர் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்குறாங்க. ஹையர் வேரியண்ட்டில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் நமக்கு ஆட் ஆகும். 17 இன்ச்சில் அலாய் வீல்ஸ் வரும். டிவல் டோன் இன்டீரியர்ஸ் நமக்கு கிடைக்கும். அது லெதர் அப்போல்ஸ்ட்ரி கொடுக்குறாங்க. ஆம்பியன்ட் லைட்டிங் ஃபீச்சர் வரும். ஒரு ட்ரிப்பெல்லாம் போகிறோன்னா என்ஜாய் பண்ணி போக முடியும். டிவல் 12.3 இன்ச் ஸ்க்ரீன்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று டிரைவர் டிஸ்பிளே, இன்னொன்று இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், 8 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும் இல்லாமல் ரியர்லையும் நமக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் வரும். வயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பவர்டு டிரைவர் சீட் கொடுக்குறாங்க. 360 டிகிரி கேமரா ஃபீச்சர் கொடுக்குறாங்க. சேஃப்டிக்காக பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர் ஃபீச்சரும் கொடுக்குறாங்க. ஒரு ஹைவேஸ்லாம் போகிறப்ப இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். லெவல் 2 அடாஸ் டெக்னாலஜியும் பார்த்தீங்கன்னா இந்த டாப் எண்டில் நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் சைரோஸ் எந்தெந்த கார் மாடல்களுக்கு போட்டியாக வந்திருக்கு அப்படின்னா நெக்ஸானு, மாருதியில் பிரஸ்ஸா, ஹுண்டாய் வென்யூ இந்த மாதிரி கார் மாடல்களுக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் 10,000 to 16 லட்சம் ரூபாயில் இந்த கார் விற்பனைக்கு வரதா இருக்குது. அடுத்த அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா கிரெட்டா எலக்ட்ரிக் இந்த காருக்கும் 25,000 கொடுத்து நம்ம புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முன்னாடி பார்த்தா சைரோஸும் சரி, இந்த கிரெட்டா ஈவி சரி, ரெண்டுமே போத் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் ரெண்டு மூலமாகவும் நம்ம புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கிரெட்டா ஈவியை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நம்ம ஐசி இன்ஜின் மாடல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும். ஃப்ரண்ட்டில் ஷட் ஆஃப் பம்பர் கிரில் நமக்கு கொடுக்குறாங்க. ஆக்டிவ் ஏர் ஃப்ளாப்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. கூலிங் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக புதிய ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. பட் அது பெரிய அளவில்
வந்து டிஃப்ரெண்ட் இல்லை, பட் நியூ லுக்கில் தான் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏரோடைனமிக்காக டிசைன் பண்ணப்பட்ட அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரீஃப்ரெஷ்டு பம்பர் டிசைன் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரீமியம் டச்சில் இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. IONIQ 5 காரில் இருக்கிற மாதிரி தான் இந்த EV காரில் இன்டீரியர் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்ப நமக்கு வந்து டிரைவ் மோட் செலக்டர்லாம் வந்து கொடுக்குறாங்க. எக்கோ, நார்மல், ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மோட்ஸ் வந்து நம்ம வந்து மாற்றிக்க முடியும். IONIQ 5ல் இருக்கிற மாதிரி இந்த மாடலில் வந்து மோட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி 10.25 இன்ச்சில் வந்து 2 ஸ்க்ரீன் வந்து கொடுக்குறாங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து வரும். இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமும் வந்து வரும். பேனரோமிக் சன்ரூஃப் ஃபீச்சர் வந்து வரும். 360 டிகிரிக்கு கேமரா கொடுக்குறாங்க. ADAS டெக்னாலஜி நமக்கு வந்து கொடுக்குறாங்க. 5 வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா Creta EV வந்து லான்ச் ஆகும். பேட்டரி பேக் அப்படின்னு பார்க்குறப்ப 51.3 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து லாங் ரேஞ்ச் போகிற மாதிரி 473 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து கொடுக்கும். அடுத்த பேட்டரி பேக் வந்து 42 கிலோவாட் 390 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போகிற மாதிரி வந்து இருக்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. 0லேருந்து 80% வெறும் 58 நிமிஷத்துலேயே வந்து நம்மளால் வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு பவர்ஃபுல்லான EVயாக தான் வந்து விற்பனை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா 7.9 செகண்ட்ஸ்லேயே 100 கிலோமீட்டர் வந்து நம்மளால் வந்து ரீச் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இதிலே வந்து Creta N-லைனை பொறுத்த வரைக்கும் அதில் DCT டிரான்ஸ்மிஷன் எடுத்தோம்னா அந்த மாடல் வந்து 8.9 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்கும் 100 கிலோமீட்டர் ரீச் பண்ண. பட் இந்த EV வந்து 7.9 செகண்ட்ஸ்லேயே வந்து ரீச் பண்ணிடும். எந்தெந்த கார் மாடல்களுக்கு போட்டியாக வந்திருக்குன்னா டாடா கர்வ் EV, MG ZS EV, மாருதி Vitara அப்கமிங்கில் இருக்குது. இந்த மாதிரி மாடல்களுக்கு வந்து போட்டியாக பார்த்தீங்கன்னா Creta EV வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. 20லேருந்து 25 லட்சம் ரூபாயில் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து கிடைக்கும். இப்போ 25,000 கொடுத்து புக் பண்ணிக்கலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ரெனால்ட் நிறுவனம் வந்து அவங்கக்கிட்ட விற்பனையில் இருக்கக்கூடிய கார் மாடல்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் வாரண்டி ஸ்கீம் ஒன்று வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து நம்ம வந்து கார் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த எக்ஸ்டெண்டட் வாரண்டி வந்து கிடைக்கும். அதாவது வந்து 3 வருஷம் அப்படி இல்லைனா 1 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்டட் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் 24/7 நமக்கு வந்து ரோட் சைட் அசிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த எக்ஸ்டெண்டட் வாரண்டியில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கவர் ஆகும்னா மெக்கானிக்கல் மற்றும் எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர்ஸ் வந்து நமக்கு வந்து கவர் ஆகும். அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் ஃபால்ட்ஸ் எது இருந்தாலுமே அது வந்து இதில் வந்து கவர் ஆயிரும். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெனால்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து குவிட் இருக்குது, ட்ரைபர் இருக்குது, கைகர் இருக்குது. இந்த 3 கார் மாடல்களுக்குமே இந்த எக்ஸ்டெண்டட் வாரண்டி வந்து அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குவிட் வந்து புது அப்டேட் வந்து வரப்போகுது. அதே மாதிரி புதிய டஸ்டரும் பார்த்தீங்கன்னா 2025 நமக்கு வந்து வரப்போகுது. ஃபைனல் அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா எம்ஜியில் வந்து கோமட்டுக்கு அடுத்த இன்னொரு EV கார் வந்து வரப்போகுது. இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கன் மார்க்கெட்டில் வந்து ஒரு காரை வந்து டெஸ்ட் ட்ரைவ் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த கார் வந்து செவ்ரோலெட் பிராண்டில் வந்து ஸ்பார்க் அப்படிங்கிற நேமில் பார்த்தீங்கன்னா அந்த காரை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவில் டெஸ்ட் பண்ணப்பட்ட கார் வந்து இந்தியாவில் வந்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு பெரிய பிராண்டு சாய்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. SAIC அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பிராண்டு கீழே வந்து எக்கச்சக்கமான குரூப் வந்து வருவாங்க. நிறைய பிராண்ட்ஸ் வந்து வருவாங்க. அதில் வந்து முக்கியமானதுன்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து செவ்ரோலெட்டு, கேடிலாக்கு, MG, ஊலிங், போஜன் இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் வந்து வருவாங்க. இப்போ இதில் வந்து நம்ம போஜன் அப்படிங்கிற ஒரு கார் பிராண்டில் வரக்கூடிய எப்ளஸ் அப்படின்னு ஒரு கார் இருக்குது. அந்த ஒரு பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் வந்து எம்ஜியில் கோமட் காரை இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க. அந்த ஊலிங் பிராண்டு, போஜன் பிராண்டில் இருக்கக்கூடிய காரை வந்து பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து செவ்ரோலெட்டில் வந்து ஸ்பார்க் அப்படிங்கிற நேமில் அமெரிக்கன் மார்க்கெட்டில் இந்த காரை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் மார்க்கெட்டில் MG பிராண்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வருவாங்க. இப்போ இந்த காரோட டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு கோமட்டை விட கொஞ்சம் பெருசாக தான் வந்து வரும். லென்த்தை பொறுத்த வரைக்கும் 3996 mm வரும். பிரெத் வித்து வந்து 1760 mm வரும். ஹைட் வந்து 1726 mm வரும். வீல் பேஸ் வந்து 2560 mm வரும். பட் அதுவே கோமட்டை பொறுத்த வரைக்கும் 2010 mm மட்டும் தான் வீல் பேஸ் வந்து வரும். அப்போ அந்த வகையில் வந்து நல்லா கோமட்டை விட லென்த்தியான ஒரு காராக வந்து இந்த வரப்போகிற கார் வந்து இருக்க போகுது. வெயிட் வந்து 1325 kg வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி பேக் பொறுத்த வரைக்கும் 41.9 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க. சிங்கிள் சார்ஜில் வந்து 400 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்தியாவில் வந்து கோமட்டுக்கு நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைச்சிட்ருக்கு. இப்போ கோமட்டுக்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த புதிய காரையும் வந்து விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. நன்றி.